செண்பக அரங்கினில் வாழ்பவளே, எங்கள் செம்மொழி தமிழே, செந்தமிழே. கண்மணி செண்பகம் பெயரில் அமைந்த இக்காவிய அரங்கினை காப்பவளே, மண்ணிடை மூத்த மொழி நீயே, மாண்புகள் நிறைந்தாயம் தாயே. கண்ணென போற்றி மதிக்கின்றோம், உமை காலமேலாம் நெஞ்சில் துதிக்கின்றோம். செந்தமிழே செண்பகமே, செண்பகமே செந்தமிழே, 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 செந்தமிழே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. இலியட் ஹோமரின் இலியட் ஓடிசியை பற்றி இப்பொழுது அந்த பொழிவை பேசப் போகிறேன். பொதுவாக கிரேக்க இலக்கியங்கள், ரோம இலக்கியங்கள் பாதிப்பு எல்லா இலக்கியங்களிலும் இருக்கிறது. இன்று நாம் காணப்போகும் ஹோமருடைய இலியட் ஓடிசி என்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது சுமார் ஒரு கிமு 1300 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று செய்தியை கண் தெரியாத ஒரு பாடகன் பாடியதை, வாய்மொழியாக இருந்த பாடலை பின்னர் தொகுத்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுதான் இலியட் ஓடிசி. அந்த கண் தெரியாத பாடகன் ஹோமர். ஹோமரை பற்றி சில விஷயங்கள் நாம் இந்த இடத்தில் கூற வேண்டும். அந்த காலத்தில் கிரீக் மித்தாலஜிக்கல் போயம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்களை அவர்கள் பாடுபவர்கள் கம்பிகளுடைய வாசிப்பு கருவிகளை வைத்துக்கொண்டு, கிட்டார், மேன்லின், டபுள் பேஸ் என்று இப்பொழுது நாம் சொல்கிறோமே, அது மாதிரியான ஒரு வாத்தியங்களை வைத்துக்கொண்டு தெருவோரங்களில் நின்று கதையாக பாடுவார்கள். இலியானாஸ் என்பது ட்ராய் நகரத்தை பற்றியது தான். ட்ராய் என்று நினைக்கும் பொழுது அந்த ட்ராய் எப்படி முற்றுகையிடப்பட்டு அழிந்தது என்ற செய்தியைத்தான் கதைப்பாடலாக ஹோமர் தன்னுடைய இலியட் ஓடிசியில் கூறியிருக்கிறார். முதலில் நாம் இலியட்டை பற்றி பார்ப்போம். ட்ராய் இருக்கக்கூடிய ஒரு இளவரசன் பாரிஸ் என்பவன் கிரீஸில் இருக்கக்கூடிய ஸ்பார்ட்டா என்ற நகரத்துக்கு விருந்தினராக செல்கிறான். அங்கு இருக்கக்கூடிய ராஜாவினுடைய மெனிலாஸ் என்பவனுடைய மனைவி ஹெலன் அவளுடைய பேரழகில் மயங்கி அவளை அழைத்து கொண்டு தன்னுடைய ட்ராய் நகரத்துக்கு வந்து விடுகிறான். அந்த ஹெலனை மீட்க ஸ்பார்ட்டா அரசன் மெனிலாஸ் அங்கு இருக்கக்கூடிய தனது சக மன்னர்களை அழைத்து கொண்டு ட்ராய் நகரத்தை முற்றுகையிடுகிறார். ட்ராய் நகரம் ஒரு மலையின் மேலே அமைந்த நகரம், கற்சுவரால் சூழப்பட்ட நகரம், கோஸ்டல் சிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஆசியா மைனரில்தான் அந்த ட்ராய் இருந்ததாக வரலாற்று செய்தி. அதில் அந்த ட்ராயை அவர்கள் பிடிப்பதற்காக நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், அந்த போராட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் தடகர்த்தர்களும் எப்படி போர்த்திறனோடு இருந்தார்கள், எப்படி அவர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் என்ற செய்திகளை தான் பார்க்கிறோம். உண்மையில் கிரேக்க கடவுளர்களுக்கிடையே நடந்த போட்டிதான் அந்த ட்ராய் சீஜ், ட்ராய் முற்றுகை என்று அந்த கதையில் நாம் படிக்க தெரிந்து கொள்ளலாம். என்னவென்றால், அத்தீனா என்ற கடவுள் மற்றும் ஜிஎஸ் என்ற கடவுள்கள் தங்களுக்கிடையே போட்டி நடத்தி கிரேக்கர்களுக்கும் ட்ராய்க்கும் ஒரு பகுதியாக நின்று போராட்டம் நடத்துகிறது. அந்த வகையில் இதற்கு முன்னோடியாக ஒரு கதையை இப்பொழுது நாம் சொல்ல வேண்டும். நேரம் மிகவும் குறைவாக இருப்பதால்
தொட்டு காண்பிக்கிறேன். பின்னர் விரிவாக இதை பற்றி தனியாக பேசும் பொழுது நாம் பேசுவோம். இந்த ட்ராய் நகரத்தை பிடிப்பதற்கு வருவதற்கு முன்பாக பாரிஸ் ஸ்பார்ட்டாவில் இருக்கக்கூடிய ஹெலனை அழைத்து தன்னுடைய ஊருக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு கதையை நாம் சொல்லியாக வேண்டும். ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கும் போது கிரேக்க கடவுள்கள் தங்களுக்கிடையே போட்டி ஏற்பட்டது. சரி, அந்த சிறுவனை கேட்போம் என்று அந்த சிறுவனிடம் வந்து சொல்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அந்த சிறுவனிடம் கேட்கிறார்கள். நான் தான் பெரியவள், நான் தான் சிறந்தவள் என்று சொன்னால் உனக்கு இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்கிறார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டான். உனக்கு ஐஸ்வர்யங்கள் கொடுப்போம், உனக்கு ராஜாங்கள் கொடுப்போம் என்று. ஒரு கடவுள், அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, உனக்கு அழகான பெண்ணை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதை கேட்டு அந்த கடவுள் தான் சிறந்தவள் என்று அந்த ஆட்டிடையன் சொல்லியிருந்தான். மற்ற கடவுள் அவன் மேல் கோபம் கொள்கிறார்கள். இது முன்னால் நடந்தது. பின்னால்தான் அவன் வந்து ட்ராயில் இளவரசனாகிறான். ஹெக்டர் என்ற அண்ணனுக்கு தம்பியாகிறான். அந்த ட்ராய் இளவரசன் பார்ட்டா சென்று மெனிலாசனுடைய மனைவியை கூட்டி விடுகிறான். இது ஒரு கதை, முன்னால் நடந்த கதை. ஹெலன் ஆஃப் ட்ராய் என்று ஹாலிவுட்டில் படம் 1953 வந்தது. பிறகு 80களில் ட்ராய் என்ற ஒரு படமும் வந்தது. ஆங்கில படங்கள், பல படங்கள் பல காலகட்டங்களில் வந்திருக்கிறது. இந்த 2 படங்களில் தான் நான் பார்த்திருக்கிறேன், மற்ற செய்திகளை படித்திருக்கிறேன். சுத்தானந்த பாரதியார் இலியட் ஓடிசியை மொழிபெயர்த்ததாக நான் செய்தி படித்திருக்கிறேன், அதை நான் படிக்கவில்லை. வாவேசு ஐயர் கம்ப ராமாயணத்தில் உள்ள யுத்த காண்டத்தையும் இந்த ட்ராய் போரில் நடந்த விஷயங்களையும் ஒப்பியல் இலக்கிய முறையில் இரண்டும் ஒப்பிட்டு கம்பனுடைய கவிநயம்தான் உயர்ந்தது என்று நிரூபித்திருக்கிறார். அதாவது ஒப்பியல், கம்பேரட்டிவ் லிட்ரேச்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒப்பியல் இலக்கியத்தில் அவர் எழுதிய முதல் நூல், அவர் எழுதிய நூலில் ஒப்பியல் இலக்கியத்தின் முதல் நூல் கம்பரும் ஹோமரும் என்ற நூல். அதை நான் வாய்ப்பில்லை, ஆனால் செய்தியாக தான் இதை படித்திருக்கிறேன். இப்பொழுது நாம் கதைக்கு வருவோம். ஏற்கனவே கதையை சொல்லிவிட்டேன். ட்ராயில் இருக்கக்கூடிய எல்லாரும் உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்கிறார்கள், என்ன செய்வது. கிட்டத்தட்ட நாவாய்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வந்து குவிஞ்சு கிடைக்கிறது. எப்படி அந்த கோட்டையை அவர்கள் வந்து பிடிக்கப் போகிறார்கள், அது எப்படி நாம் தற்பார்த்து கொள்வோம் என்ற முறையில் அப்பொழுது அத்தீனா என்ன செய்கிறாள், அவள் ஒரு காடஸ். ஏத்தன்ஸ் என்று சொல்லுவார்களே, இன்றைக்கி ஏத்தன்ஸ் இருக்க, அந்த ஏத்தன்ஸு அந்த அம்மா பேரில் வந்தது, அந்த காடஸினுடைய பேரில் வந்தது தான் அத்தீனா. கத்தீனாங்கிற காடஸினுடைய பேரில் வந்தது தான் ஏத்தன்ஸ். அங்கே தான் சாக்ரடீஸ் சொன்னார் ஒரு திரைப்படத்தில், ஏதற்றின் இளைஞர்களே என்று ராஜாராணி படத்தில் நடிகர் திலகம் கலைஞருடைய வசனத்தை சொல்லுவாரே, அந்த ஏத்தன்ஸ் தான். அந்த ஏத்தன்ஸை சேர்ந்த அந்த யத்தீனா காடஸ், அந்த யத்தீனா பேர்களுடைய அந்த ஏத்தன்ஸ். பின்னர் அந்த யத்தீனா வந்து ஹெக்டர்கிட்ட சொல்லுவார், நான் வந்து உனக்கு பின்னால் நிற்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, சண்டைக்கு போகணும். அவள் வந்து வேண்டுமென்றே ட்ராயை அழிக்கணும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கிறாள். ஏனால் அந்த பையன் நம்மளை வந்து சிறந்தவள் என்று சொல்லவில்லை பாரிஸ் என்று அந்த கோபத்தில் அவனுக்கு ஹெக்டரை தூண்டுகிறார். உடனே ஹெக்டர் சண்டைக்கு தயாராகிறான். சண்டை நடக்கிறது. சண்டையில் அகிக்கில்ஸ் என்ற ஒரு வீரன், அவனும் ஒரு தெய்வாம்சம் பெற்றவன். அதாவது மகாபாரதத்தில் துரியோதனுடைய தாயார் குருச்சேத்திர போர் நடக்கிறதுக்கு முன்னால் என்னை வந்து பாருமா, என்னை வந்து பாரு துரியோதனா என்று கேட்கிறாள். அவள் தன்னுடைய கணவன் திருதராஷ்டிரன் கண்ணை கட்டி கொண்டிருக்கும் பொழுது, அதே கண் இல்லாதனால் தானும் தன்னை கண்ணை கொட்டி கொண்டு பத்தினியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். உடலில் எந்த ஆடையும் இல்லாமல் என்னை வந்து பார் என்று சொல்கிறாள். அவள் சொல்வதை கேட்டும் பொழுது கிருஷ்ணர் அங்கே வருகிறார். என்ன துரியோதனா, என்ன எப்படி இருக்க என்று அம்மா அதே மாதிரி சொல்கிறாங்க. அதுமாரி போகலாமா, நீ என்ன தான் இருந்தாலும் இடுப்பில் ஒண்டி துணியை கட்டிக்க அப்படின்னு அவர் செய்து சொல்கிறார். யார்? கிருஷ்ணன் வேண்டுமென்றே சொல்லுகிறார். துணியை கட்டிட்டு போனோடனே அந்த அம்மா கண்ணை திறந்து அவன் உடம்பு பூரா பார்க்குது. அதனுடைய சக்தி உடம்புல எல்லா அவயங்களுக்கும் போகுது. தொடையில்
படலை, தொடையில் அவன் துணி கட்டியிருக்கான். ஆஹா, ஒன்றும் செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுது. கிருஷ்ணன் எதற்காக அந்த வேலை செஞ்சார்? பின்னால் கஜ யுத்தம் நடக்கும்போது பீமனுக்கும் அவனுக்கும் தொடையை தட்டி காப்பார் கிருஷ்ணன். தொடையில் அடித்தவுடன் துரியோதனன் இறந்து விடுகிறான். அது கதை. அது போன்ற ஒரு செய்தி அகிகீர்த்தின் தாயார் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக நீரூற்றில் அந்த குழந்தையை நினைக்கும் போது அதனுடைய கால் பாதம் படவில்லை. அதனால் அந்த கால் பாதம் படாதனால் அதை அந்த இடம் மிகவும் பாதிப்பான இடம். அதை தான் ஆங்கிலத்தில் அகிகீல்ஸ் என்று சொல்லுவார்கள். இது பொலிட்டிக்கலாகவும் சொல்லுவாங்க. நான் இப்போ இந்த செய்தியை வரும்போது 2-3 சமாச்சாரம் கிரீக்கில் இந்த மித்தாலஜியில் இருக்கக்கூடியது, பார்லிமெண்ட்டில் அரசியலில் எல்லாத்தையும் வரங்கிற விவரத்தை சொல்கிறேன். அந்த அகிகில்ஸ் ஹெக்டரை தோக்கடித்து தன்னுடைய சேரியட்டில் அவனுடைய பாடியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கிரீக்கு கேம்புக்கு போயிடுறான். இப்போ என்ன செய்கிறது? இந்த நேரத்தில் தான் உள்ளே பூந்துடுறாங்க. எப்படி உள்ளே போக முடியும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உலிசியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜதந்திரி, ஒரு அரசன், இத்தாக்கா என்றுடைய அரசன், அவன் வரான். உலிசியஸ் அவன் என்ன பண்ணுறான்? ஒரு பெரிய மரக்குதிரை வச்சு, அது உள்ள கிரீக் ஆளுகளெல்லாம் வைக்கிற வச்சு அந்த மரக்குதிரையை வச்சுட்டு அவன் போயிடுறான். இலியட் ஓடிசிஸ் இருக்கிற ஓடிசஸ், அந்த ஓடிசஸ்ங்கிறது கடற்பயணம். அந்த ஓடிசஸ்ங்கிறது தான் இவன் உலிசியஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடிசின்னா கடற்பயணம், கடலில் பண்ணுறாங்க. எப்படி ட்ராஜன் வார் இலியட்டை பற்றி சொல்லியதோ, இந்த ஓடிசிஸுங்கிறது, இந்த உலிசியஸுங்கிறவன் அந்த தன்னுடைய ஊருக்கு போகும் பொழுது நடந்த கடற்பயணங்கள், சாகசங்களை தான் அது சொல்லுகிறது. ஹோமர் தன்னுடைய பாடல்களில் அந்த காலத்தில் இருந்த வீரர்களுடைய தீரங்கள் எதுவுமே நடக்க முடியாத ஆச்சரியமான சில விஷயங்களை தொகுத்து அந்த பாட்டை அவர் பாடியிருக்கார். அந்த பாடல்கள் தான் இந்த இலியட்டும் ஓடிசியும். இப்போ அந்த ட்ராஜன் கார்ஸை கொண்டாந்து அந்த கடற்கரையில் நிறுத்திட்டு இவங்கெல்லாம் பக்கத்து தீவுக்கு போயிடுறாங்க. பக்கத்துக்கு தீவு போனால் ராத்திரி நேரம் வெளியே பார்க்கும்போது அந்த குதிரை தான் இருக்குது. உடனே எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, இது அவங்க தெய்வம் போல இருக்குன்னு சொல்லி கதவை திறந்து உள்ளே கொண்டாந்துட்டாங்க. வச்சுட்டு கொண்டாட்டத்தில் எல்லோரும் கொண்டாடிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ட்ராஜனில் இருக்கக்கூடிய ட்ராய் நகரத்து மக்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு மதுவெல்லாம் குடிச்சிட்டு ஆட்டப்பாட்டத்தோடு இறந்துடுறாங்க. இரவு முடிஞ்சு எல்லாம் தூங்கினோன்னா அந்த குதிரையிலேருந்து கதவு வழியாக இறங்கி அந்த வாசக்கதவை திறந்து கிரீக்கு படை எல்லாரையுமே அழித்து விடுகிறது. பெண்களையும் குழந்தைகளையும் கைப்பற்றி கொண்டு விடுகிறது, பெரியவர்களை கொண்டு விடுகிறது. அப்போ பாரிஸ் என்ன பண்ணுறான்? தன்னுடைய அம்பை எடுத்து அவனுக்கு ஒரு தெய்வம் சொல்லிடுது, இந்த பார், நீ அவன் கால் பார்த்து அடிச்சு நீ பாதத்தை. அதேமாரி கால் பாதத்தை அடிக்கிறான். அகிகில்ஸும் இறந்து போயிடுறான். இதுதான் இலியட்டினுடைய கதை. நான் ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக சொல்கிறேன், விவரமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஓடிசிங்கிறது அந்த கடற்பயணம். அந்த ஓடிசி கடற்பயணத்தில் ஒடிசியஸ் செல்லும் பொழுது ஒவ்வொரு தீவாக போகிறோம். ஒவ்வொரு தீவில் ஒரு ஜெயன்ஸ் இருக்காங்க. ஜெயன்ஸ்னால் ஒத்த கண்ணோடு இருக்கக்கூடிய ஜெயன்ஸு, பெரிய ராட்சசர்கள். அங்கே போய் மாட்டிக்கிறாங்க ஒரு தீவில் போய். அவன் என்ன செய்கிறான்? 2 பேராக சாப்பிட்டுட்டு இருக்கான் இந்த கிரீக் ஆளுங்களை. ஒன்றுமே செய்ய முடியல. அப்படி முடியலங்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான்? கடைசியில் அவனுக்கு நடுவை கொடுத்து அவனை தூங்க வச்சு அந்த நேரத்தில் ஒரு பெரிய மரத்தை தீயில வச்சு அவன் ஒத்தக்கண்ணில் குத்திடுறாங்க. குத்தினோன்னு அவன் கத்திக்கிட்டு அந்த வாசக்கதவுக்கு நேரம் நின்றுறான். ஒவ்வொருத்தராக நீட்டிக்கிட்டு இருக்கான். உள்ளார ஆடுகள் நிறையா இருக்கும். 4 ஆடுகளுக்கு இடையே ஒரு மனுஷன் வச்சு அப்படியே தப்பிச்சு ஒடிசஸ் தன்னுடைய ஊரான இத்தாக்கா வந்துடுறான். அந்த இத்தாக்கா வந்தோடனே அங்கே அவனுடைய இருந்த நோபல்ஸ் எல்லாம் அவன் ராஜ்யத்தை கைப்பற்றிக்கிறாங்க. அப்போ அங்கே பெரிய சண்டை நடந்து ஒடிசஸ் அவர்களை கொன்று திரும்பவும் ராஜ்யத்தை தன்னுடைய மனைவியோடு வாழ்கிறான். இது ஒடிசஸ். இலியட் ஓடிசியினுடைய கதையை மிகவும் சுருக்கமாக சொன்னேன். இதனுடைய சிறப்பு அம்சத்தை சொல்லும் பொழுது, கிறிஸ்டோபர் மார்லோன்னு ஒரு பெரிய நாடகாசிரியர் இருந்தார். அவர் ஷேக்ஸ்பியருடைய சமகாலத்தவர். அவர் டாக்டர் ஃபாஸ்டஸ்ன்னு ஒரு நாவல், ஒரு ட்ராமா எழுதியிருந்தார். அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் நிறையா படித்து
சேட்டனை வசம் பண்ணிவிடுவார், துர்சக்தி வந்து சேர்ந்துடும். அப்போ உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த கேட்கும். அப்போ கேட்டோன்னே எனக்கு வந்து ஹெலன் வேணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே ஹெலன் வரும்பொழுது அப்போ 2 வார்த்தை வரும். இந்த முகத்துக்காக 3 லட்சம் நாவாய்கள் வந்ததா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இதை வந்து இலக்கிய ரீதியாக எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த அளவு ஹெலன் இருந்தா அப்படிங்கிற செய்தியை கிறிஸ்டோபர் மார்லோ எலிசபெத்தியன் காலத்தில், ஷேக்ஸ்பியருடைய சமகாலத்தில் தன்னுடைய ட்ராமா டாக்டர் பாசத்தில் சொல்லியிருக்கார். அப்போ அந்த இலியட் ஓடிசியை பற்றி எந்த அளவுக்கு பாதிப்பு ஆங்கில இலக்கிய ஆசிரியர்களிடம் இருந்திருக்கிற செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் கீட்ஸ் 26 வயசில் இறந்து போன ரொமான்டிக் ஃபைட்டு, கீட்ஸ், பைரன், ஷெல்லி, இவங்க 3 பேரும் தான் ரொம்ப பிரமாதமாக பாராட்டுவாங்க. கீட்ஸ் வந்து ரொம்ப இயற்கையாக நேச்சுரலிஸ்டாக பாடக்கூடியவர், ஷெல்லி ரீஃபார்மிஸ்ட்டு, பைரன் ரெவல்யூஷனரின்னு சொல்லுவாங்க. இந்த கீட்ஸு ஆன் சாப்மன்ஸ் ஹோமர் அப்படிங்கிறத படித்து, சாப்மன்கிறவர் வந்து ஆங்கிலத்தில் இலியட் ஓடிசியை மொழிபெயர்த்திருக்கார். அதை பற்றி ரொம்ப குறிப்பாக ரொம்ப பிரமாதமாக படித்து அந்த தன்னுடைய கவிதை ஒன்றில் பாராட்டியிருக்கார். அலெக்சாண்டர் படையெடுத்து பாரசீக மேலாம் படையெடுத்து ஒரு பெரிய ஜார், உயர்ந்த ஜார், தங்கப்பட்டகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாரை கொண்டாந்து வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆகா இது எவ்வளோ நல்லா இருக்குது, இதை நம்ம பாதுகாக்கணுங்க, இதை நீங்கள் எதுக்கு உபயோகப்படுத்திக்கிறேன்னு அலெக்சாண்டர் கேட்டப்ப அலெக்சாண்டர் சொல்கிறாரு, இலியட் ஓடிசி, ஹோமருடைய இலியட் ஓடிசியை இதில் வச்சு பத்திரப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறார். அப்போனா இலியட் ஓடிசியை எந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பாக அந்த காலகட்டத்தில் நினச்சிருக்காங்கங்கிறத சொல்கிறேன். பொதுவாக ஆங்கில இலக்கியங்களில் அதிகமாக கிரீக்கும் லாட்டினும், அதாவது ரோமனும், இவர்களுடைய வார்த்தைகள் அதிகமாக கிரீக் லாட்டின் வரும். டிக்ஷனரியை பரட்டினீங்கன்னா இந்த சைடில் போட்டிருப்பான், ஜிஆர்னு போட்டிருப்பான், அதனுடைய வேர்ச்சொல், இந்த இங்கிலீஷனுடைய வேர்ச்சொல் கிரீக்கிலேருந்து வந்தது. எல்டி போட்டிருப்பான், எல்டி போட்டு ஒரு புள்ளி வச்சுருப்பான், அதாவது லாட்டின்லேருந்து வந்துச்சு. அப்போ கிரீக் லாட்டின்லேருந்து தான் இந்த செய்திகள்லாம் வந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த இலியட் ஓடிசியில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த கலாச்சாரம், அவர்களுடைய அரசு முறை, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி, அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கலாம். எக்ஸ்கவேஷன் சொல்லி கண்டுபிடிச்சி ட்ராய் இருந்தது உண்மைதான், ஆசியா மைனரில் ஆர்கியாலஜிஸ்டெல்லாம் கண்டுபிடிச்சி இருந்தது உண்மை. அதாவது கிமு 1300க்கு முன்னால் நடந்திருக்கு, கிமு 600-700 ஹோமர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாத இந்த செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லும்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். இதை மிகவும் உலகம் பூரா வெள்ளையர்களும் சரி மற்ற யூரோப்பியன் சரி ஆதிகாவியமும் சொல்லுவாங்க. ஆதிகாவியம் எதுன்னா இலியட் ஓடிசிம்பாங்க. அதை நாம் ஏற்றுக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி காவியம்னா வால்மீகியோட ராமாயணம் தான் ஆதி காவியம். ஏன்னா ராமாயணம் வந்து திரேதாயுகம் காலம், குருச்சேத்திர போர் நடந்ததே 5000 வருஷம் இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி நிரூபணம் பண்ணுறாங்க. குருச்சேத்திர போர் நடந்தது துவாபர யுகம், துவாபர யுகத்துக்கு முன்னால் இருந்து திரேதாயுகம். இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கும் யூரோப்பியன்ஸு ஒரு சில பேர், இங்கிலீஷ்காரங்க மற்றவங்கள்லாம் இன்னும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆதிகாவியம், ஏன்ஷியன்ட் எபிக் என்று சொன்னால் அது வந்து இலியட் ஓடிசி தான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த சிறிய பொழிவில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை விரிவாக பேச முடியாமல் இருந்தாலும் ஒரு சில குறிப்புகளோடு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் முயற்சி செய்து கூகுளிலேயோ யூடியூபிலேயோ பார்த்தால் ஹெலன் ஆஃப் ட்ராய் என்ற ஒரு படமும், ட்ராய் என்ற ஒரு ஆங்கில படமும் வரும். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் விரிவான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் என்று கூறி இப்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். தன்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.